ஓம் சாந்தி. எல்லோருக்கும் இனிமையான மாலை வணக்கம். குட் ஈவினிங். ஒரு 2-3 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணலாம். ஓம் சாந்தி. உடலை தளர்வாக வைத்திருப்போம். மற்ற விஷயங்களிலிருந்து மனதை விலக்கி ஒருமுகப்படுத்துவோம். சுயம் பகவான் என்னுடைய மூன்றாவது கண்ணை, அறிவு கண்ணை திறந்து வைத்திருக்கின்றார். நான் பாக்கியசாலி ஆத்மா. எனக்குள் இருந்த அறியாமை என்ற இருள் மெல்ல மெல்ல அகன்று கொண்டே செல்கின்றது. எனக்கு உரியவரை, என் மீது அக்கறையும் அன்பும் வைத்திருப்பவரை என்னால் அடையாளம் கண்டு கொள்ள முடிகின்றது. எனக்குள் இருக்கும் பழைய தவறான நம்பிக்கைகளை மாற்றிக்கொள்ளும் சக்தி எனக்குள்ளே இருக்கின்றது. நான் விரும்பக்கூடிய நிலையான சுகம், சாந்தியை சுயம் பரமாத்மா தன்னுடைய ஞானத்தின் மூலமாக கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஓம் சாந்தி. ஓகே, இப்ப நாம 2 நாளா கீதையின் பகவான் யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுல நமக்கு பக்தியில நாம தெரிஞ்சுக்கிட்ட, புரிஞ்சுக்கிட்ட, நம்பிக்கொண்டு இருக்கிற விஷயங்கள் நமக்கு கண்டிப்பாக ஞாபகத்துல இருக்கு. சோ அதுல இருந்துதான் நாம ஒரு புரிதலை, ஒரு கிளாரிட்டியை நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இப்ப நமக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக பக்தியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதன் பிறகு சிவ பரமாத்மா அவர் நம்ம முன்னாடி எடுத்து வைக்கிற அந்த நியாயங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம். முதல்ல பக்தியில ஸ்ரீ கிருஷ்ணரை தான் பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதற்கப்புறமா பகவத்கீதையை கொடுத்தவர் சிவ பரமாத்மா. மகாபாரத போர் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே நடக்குது. அந்த யுத்த மைதானத்துல அர்ஜுனன் தன்னுடைய உறவுக்காரர்களுக்கு எதிராக போர் செய்ய தயங்கும் பொழுது அங்கே சிவ பரமாத்மா அவனுக்கு கீதாபதேசம் செய்தார். இது எல்லாமே துவாபர யுகத்தில் நடந்தது. இப்படிதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது பக்தியில நாம கேள்விப்பட்ட கதை, நம்ம நம்பிட்டு இருக்கிற ஒரு கதை. இப்போ இந்த சங்கம யுகத்துல சிவ பரமாத்மா தன்னை ரிவீல் செய்யறாரு, தன்னை வெளிப்படுத்தி கொண்டு பல விஷயங்களை நமக்கு புரிய வைக்கிறார். அதன்படி பார்க்க போகும் பொழுது நமக்கு என்ன புரியுதுன்னா, சங்கம யுகத்துலதான் இறைவனுடைய குறுக்கீடு ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. சங்கம யுகம், அதாவது பேரலா இணையாக கலியுகம் நடந்துட்டு இருக்க அந்த நேரத்துல நாம நிறைய துக்கம், அசாந்தியில இருக்கோம். அதற்கான காரணங்கள் என்ன, அதற்கான நிவாரணங்கள் என்ன, இது எல்லாமே சிவ பரமாத்மா நமக்கு சொல்லி கொடுக்கிறார், புரிய வைக்கிறார். அப்போ கர்ம விதிப்படி நம்முடைய துக்கங்களுக்கு காரணம் நமக்குள்ளே இருக்கிற அந்த பழைய விகார குணங்கள். அப்படின்னா இந்த விகார குணங்கள் தான் நம்முடைய துக்கம், அசாந்திக்கு காரணமே தவிர மற்றவர்கள் அல்ல அப்படிங்கிறது புரியுது. இப்ப என்ன நடக்குது, இத்தனை நாட்களாக நமக்குள்ளே இருந்த பழைய விகார குணங்கள் நம்முடையவர்களாக ஆகிவிட்டனர். அப்ப அதற்கு எதிராக போரிடுவதற்கு நமக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு.
அதுதான் வந்து அர்ஜுனன் உறவுக்காரங்களோட சண்டை போட தயங்கினான். நமக்கும் அந்த தயக்கம் இருக்குல்ல. இத்தனை நாளா நான் கோபப்பட்டுட்டு இருந்தேன். இத்தனை நாளா இப்படிதான் நான் இந்த விஷயத்த செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா இப்ப வந்து இறைவன் வந்து அதை மாத்திக்கோ அப்படின்னும் பொழுது நமக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. இதுதான் வந்து அங்க பக்தியில அர்ஜுனன் அப்படி தயங்கினதாக சொல்லப்படுது. அப்போ ஞானத்தின்படி பார்க்கும் பொழுது, இப்ப ஞானத்தின்படி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சங்கம யுகத்துல சிவ பரமாத்மா கொடுக்கக்கூடிய அந்த சத்திய ஞானத்தின்படி நாம எல்லாருமே அர்ஜுனர்களாக ஆகிறோம். நமக்குள்ளே இருக்கிற அந்த பழைய சமஸ்காரங்களை நாம ஜெயிக்க விரும்புகிறோம். அதன் மீது நமக்கு ஒரு போராட்டம், போர் என்பது நடக்கிறது. அப்ப அந்த போரில் எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த யுக்திகளை சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா? அந்த யுக்திகள் எல்லாமே ஞானத்தில் அடங்கி இருக்கு. அப்போ உண்மையான கீதாபதேசம் செய்தது சிவபரமாத்மா. இதுதான் நாம எடுத்து முன்வைக்கிற வாதம். இதன்படியே நம்ம பார்க்கலாம். இதற்கு வந்து பிரியா சிஸ்டர் நிறைய விஷயங்களை நம்ம கூட 2 நாளா ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து நம்ம இன்னைக்கு வகுப்பையும் கேட்கலாம். சிவனுக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு யுத்த மைதானத்துல கீதாபதேசம் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க பக்தியில. அப்ப வந்து 2 பக்கமும் சேனைகள் இருக்கு. ஆனா அந்த நேரத்துல ஒரே ஒரு அர்ஜுனருக்காக மட்டும் அந்த போரை நிறுத்தி வைத்து உபதேசம் செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. ஆனா இது பிராக்டிக்கலாக பாசிபிளே இல்லை. பட் அவங்கள ஏன் அப்படி நடக்க முடியும்? எப்படி அந்த மாதிரி மற்றவர்கள் எல்லாம் சும்மா இருக்கிறாங்க? துரியோதனன் மாதிரி ரொம்ப துர்குணங்கள் இருப்பவர்கள் இந்த உபதேசம் எல்லாம் நீங்க வீட்டுல இருக்கும் பொழுதே பண்ண வேண்டியதுன்னு, இங்க யுத்த மைதானத்துக்கு வந்துட்டா சண்டை தானே போடணும் அப்படின்னு கேட்டா அதற்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா, எல்லாரையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. பகவான் இல்லையா, என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பதில சொல்றாங்க. ஆனா நமக்கே பிராக்டிக்கலா தெரியுது. இந்த பகவத்கீதையோட ஸ்லோகங்கள் பார்க்கும் பொழுது 700 ஸ்லோகங்கள். அது தவிர அந்த 700 பிளஸ் ஸ்லோகங்கள் வந்து 18 சாப்டராக 18 அத்தியாயங்களாக சொல்லப்படுது. அத்தனை விஷயங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்லோகமும் ரொம்ப ஆழமானது. அப்படியே பேசிட்டே போக முடியாது. அதற்குள்ள இருக்கிற அர்த்தங்கள் இப்படி அர்ஜுனன் கேள்வி கேட்க, கிருஷ்ணர் அதற்கு பதில் சொல்ல, அப்படிதான் அது போயிருக்குன்னா அது எவ்வளவு நேரங்கள் பிடிச்சதோ தெரியல. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஞானம் ஒரே ஒரு அர்ஜுனருக்கு மட்டும் ஏன் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் நம்ம முன்னாடி வைக்கப்பட்டது. இப்ப பார்த்தீங்கன்னா இந்த கௌரவர்களுக்கு வந்து 11 அக்ஷோணி படைகள் இருந்தது. பாண்டவர்களுக்கு 7 அக்ஷோணி படைகள். அதாவது ஒரு படை அப்படின்னு வரும் பொழுது, ஒரு சண்டைன்னு வரும் பொழுது அந்த காலத்துல எல்லாம் அக்ஷுனின்னு சொல்றாங்க. அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் நம்ம இப்ப ஷேர் பண்றோம். இதுல வந்து மொத்தம் 18 அக்ஷோனி. அதுல வந்து கௌரவர்களுக்கு 11 அக்ஷோனியும் பாண்டவர்களுக்கு 7 அக்ஷோனியும் இருந்ததாக சொல்றாங்க. இப்ப இந்த அக்ஷோனி படை அப்படின்னா ஒரே ஒரு அக்ஷோனி படையில 21,870 ரதங்கள் இருக்கின்றன. 21,870 ரதங்கள். அதே போல 21,870 யானைகள். 4 வகை படைகள் இருக்கும் இல்லையா? அதே போல குதிரை படையில வந்து 65,610 குதிரைகள், 1,09,350 அந்த காலாட்படையினர்னு சொல்லுவாங்கல்ல. சோ இப்படிதான் வந்து ஒரு அக்ஷுனி சேனை என்பது இருக்கின்றது. அதாவது இந்த ரதங்கள், யானை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை இது என்ன ரேஷியோல இருக்குன்னா 1:1:3:5. சோ ஒரு அக்ஷோனி படை என்பது இத்தனை விஷயங்களோடு இருக்கு. ஆனா ஒரு அக்ஷோனிக்கு இத்தனை ரதங்கள், இத்தனை யானைகள், இத்தனை குதிரைகள், இத்தனை காலாட்படையினர் தேவைப்படுறாங்க. அப்ப 18 அக்ஷோனி நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க, இங்க கணக்கு போட்டிருக்கு. ரதங்கள்னு பார்க்கும் பொழுது 3,93,660. அப்போ ஒரு ரதத்துல ஒருத்தர் வந்து அதை ஓட்டுவாரு. ரதத்தை ஓட்டுவதற்கு ஒருத்தர் வேணும். ரதத்துல இருந்து சண்டை போடுறதுக்கு ஒருத்தர் வேணும். அப்படி பார்த்தா ஒரு ரதத்துக்கு 2 பேர் வேணும்.
அப்ப 21,870 ரதங்களில் 18 கௌரவர்கள் பாண்டவர்கள் 2 பேரும் சேர்ந்த அது 18 அக்ஷோனியில எத்தனை பேர் வராங்கன்னா 7,87,320 பேர் தேவைப்படுது. இது வெறும் ரதத்துக்கு மட்டும்தான். அதற்கப்புறமா யானைப்படையில அதே போல 7,87,320 பேர் அந்த சண்டைக்கு தேவைப்படும். அதே போல குதிரை படையில 11,80,980 பேர். அதுக்கப்புறம் காலாட்படையில 19,68,300 பேர் தேவைப்படுது. சோ இத்தனை பேரையும் சேர்த்து பார்க்கும் பொழுது இந்த 18 அக்ஷோனி படைகள்ல 47,23,920 ஆட்கள், அதாவது போர் வீரர்கள் தேவைப்படுகிறார்கள். ஓகேங்களா? சரி, இப்போ இவ்வளவு பேர் 47 லட்சம் பேரு வெறும் போர்ல மட்டுமே ஈடுபடுறாங்க. இப்போ அங்க இந்த குருக்ஷேத்திரம் அப்படின்ற ஒரு இடத்துலதான் இந்த மகாபாரத போர் நடந்ததாக பக்தியில சொல்லப்படுது. அப்போ 47 லட்சம் பேர் போர் வீரர்களாக இருக்கிறாங்கன்னா குடும்பத்துக்கு ஒருத்தர் மட்டும்தான் எடுத்தாங்க அப்படின்னே நம்ம வச்சுக்கிட்டா கூட, குடும்பத்துல ஒருத்தர் மட்டும்தான் அந்த போருக்காக அனுப்பப்பட்டார்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட குடும்பத்துல இன்னும் 3 பேர் இருந்திருப்பாங்கல்ல. அப்ப டோட்டல் பாப்புலேஷன் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு குடும்பத்திலயும் மினிமம் குறைந்தபட்சம் 4 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கு வச்சா கூட நமக்கு 188,95,680 பேர் அப்போ மக்கள் தொகை இருந்திருக்கும். எங்க? குருக்ஷேத்திரத்துல மட்டுமே. இந்த குருக்ஷேத்திரம் அப்படிங்கிற இடம் உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். வட இந்தியால ஹரியானா அப்படிங்கிற அந்த ஒரு மாநிலத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்டாக இருக்கு, ஒரு மாவட்டமாக இருக்கு. இப்போ அந்த குருக்ஷேத்திரத்தோட ஒரு பரப்பளவு அப்படின்னு பார்க்கும் பொழுது 1530 சதுர கிலோமீட்டர், அதுதான் அந்த ஏரியாவோட பரப்பளவு. இப்போ இந்த 2011 அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பாங்க இல்லையா, அங்க அப்போ 9,64,655 பேர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கே தெரியும் மக்கள் தொகை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து கொண்டே செல்கின்றது. இப்போ 2011லயே 9,64,000 பேர் தான் இருந்திருக்காங்க. அப்ப இந்த மகாபாரத போர் குருக்ஷேத்திரத்துல 5,000 வருடங்களுக்கு முன்னாடி துவாபர யுகத்துல நடந்ததாக பக்தியில் சொல்லப்படும் பொழுது இவங்க சொன்ன கணக்குப்படியே பார்த்தோம்னா 188 லட்சம் பிளஸ் 95,000 இவ்வளோ பேர் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்மால கணக்கு போட்டு பார்த்தோம்னா அங்க மேட்சே ஆகல. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் சொல்றேன். இப்போ 2011 எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி 9,64,655 பேர் தான் மக்கள் தொகை இருக்கு எங்க அந்த குருக்ஷேத்திரத்துல. ஆனால் 5,000 வருடங்களுக்கு முன்னாடி துவாபர யுகத்துல இந்த குருக்ஷேத்திரத்துல ரியலாவே மகாபாரத போர் பக்தியில நாம எப்படி புரிஞ்சிட்டு இருக்கோமோ அப்படியே நடந்ததுன்னா ஒருவேளை அப்ப மக்கள் தொகை 188 கிட்டத்தட்ட 189 லட்சமாக இருக்கின்றது. மேட்சே ஆகல பாருங்க. இது இருந்திருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்ப 2011 எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 9,64,000 பேர் தான் இருக்கிறாங்க. நமக்கே தெரியும் மக்கள் தொகைங்கிறது அதிகரிச்சுட்டே தான் வருது. அப்போ இப்பத்துல இருந்து 5,000 வருஷத்துக்கு முன்னாடி குருக்ஷேத்திரத்துல பக்தியில சொன்ன மாதிரி ஒரு போர் நடந்தது அப்படின்னா 188 லட்சம்ங்கிறது மேட்சே ஆகல பாருங்க. 9 லட்சம் எங்க, 188 லட்சம் என்ன? நீங்க மேம் மேத்தமெட்டிக்கலா இது வாய்ப்பு இல்ல மேம். அதுதான் சொல்றேன், லாஜிக்கலா திங்க் பண்ணி பாருங்க. இப்போ ரீசெண்டா எடுத்த கணக்கெடுப்பின்படி வெறும் 9 லட்சத்து சில்லறதான் மக்கள் தொகை இருக்கு. அப்ப எப்படி 5,000 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது பக்தியில நாம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் படி பார்க்கும் பொழுது 188 189 லட்சம் மக்கள் எப்படி இருந்திருக்க முடியும்? அதுவும் இல்லாம அந்த ஏரியாவை பாருங்க. இப்ப இருக்கிற அந்த குருக்ஷேத்திர ஏரியால இவ்வளவு பேர் இருக்காங்க. இப்ப நமக்கே தெரியும் மக்கள் நெருக்கமாக வாழ்றாங்க. இப்ப இப்போ ஹரியானாவோட டோட்டல் ஏரியா வச்சு பார்க்கும் பொழுதுதான் இந்த நம்பர் ஓரளவுக்கு ஃபிட் ஆகுது. ஆனா இவங்க சொல்றது குருக்ஷேத்திரத்துல மட்டுமே. யோசிச்சு பாருங்க.
இது சாத்தியமே இல்ல அப்படிங்கிறது புரியுதா உங்களுக்கு? இந்த கணக்கா பார்க்கும்போது ஏரியாவும் பத்தாது, மக்கள் தொகை இந்த அளவுக்கு இல்லைங்கிறது புரியுது. புரியுது புரியுது மேம். யோசிச்சு பார்த்தா கண்டிப்பா புரியும். இப்ப பாருங்க, ஒரு கணக்கெடுப்பின்படி 2022ல இந்த போர்ல எத்தனை பேர் இருக்காங்க? இப்ப பாருங்க, சைனால வந்து எவ்வளவு பேர் வந்து மிலிட்டரி ஆளுங்களா இருக்காங்க, அதாவது அவங்களோட ராணுவத்துல இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது 21,85,000 பேர் சைனால வந்து அவங்களோட ராணுவத்துல இருக்கக்கூடிய ஆட்கள். இந்தியாலன்னு பார்க்கும் பொழுது 14,55,550 பேர். யுஎஸ் அமெரிக்கால பார்க்கும் பொழுது 13,88,100 பேர். இப்போ ஓகேங்களா? ஆனா நமக்கு என்ன வந்தது? வெறும் குருக்ஷேத்திரத்துல மட்டுமே எவ்வளவு? 47,23,920. இது சாத்தியமா? யோசிச்சு பாருங்க. அப்போ வந்து 5,000 வருடங்களுக்கு முன்னாடி குருக்ஷேத்திரம்ங்கிற ஒரு போர் நடந்து அங்க வந்து 47 லட்சம் பேரு அந்த ஏரியாலே ஃபிட் ஆக மாட்டாங்க. இவ்வளோ பேர் வந்து இருந்திருக்க முடியுமா? சண்டை போட்டிருக்க முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? மேம் இவ்வளவு பேர் இருக்க வாய்ப்பு இல்லை மேம். வாய்ப்பே இல்ல. இதுதான் நம்ம சொல்ல வந்தது. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்ம அதாவது இந்த வித்தியாசங்கள் எல்லாம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருப்பதே கூட ஒரு விதத்துல நல்லது. நம்மளால வந்து நம்ம புத்தியை பயன்படுத்தி இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? இது ரொம்ப பெரிய விஷயம் இது. இதை நம்ம வந்து மேலோட்டமா பார்த்தா நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. கொஞ்சம் தெளிவான மனதோடு நம்ம பார்த்தோம்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்ப அடுத்தது வந்து நான் ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ண போறேன். இப்ப வந்து இந்த வீடியோ வந்து நான் பிளே பண்ண போறேன். இந்த கிளிப்பிங்ஸ், இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் காட்டுறதோட முக்கியமான பர்பஸ் என்னன்னா, நம்ம எடுத்துக்கிற இந்த டாபிக், இந்த உண்மையான பகவத்கீதை, அதாவது பகவத்கீதைன்னு பக்தியில சொல்லியிருக்காங்க. இந்த உண்மையான கீதையை சொன்னது கிருஷ்ணர் கிடையாது, சிவ பரமாத்மா. இதற்கான நிறைய நமக்கு நிரூபணங்கள் கிடைக்க போகுது. சரிங்களா? அதனால ரொம்ப கவனத்தோடு இதை கேளுங்க. வீட்டுல யாராவது பேச வந்தா கூட ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிடுங்க. நீங்க வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தா கூட அதை நிறுத்திட்டு கேளுங்க. ஏன்னா இந்த டைலாக்ஸ் வந்து திரும்ப திரும்ப வராது. ஓகேங்களா? சரி, நான் இப்ப பிளே பண்றேன். அங்கங்க நிறுத்தி நம்ம அதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸும் பண்ணலாம். இது வந்து திரௌபதியின் அவமான நிகழ்வுக்கு பிறகு வரக்கூடிய காட்சிகள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், திரௌபதியை வந்து அரச சபையில மானபங்கப்படுத்தினாங்க. அப்போ திரௌபதி வந்து ரொம்ப கோபமாக, ரொம்ப வருத்தத்தோடு, மனக்காயத்தோடு, அவமானத்தோடு கிருஷ்ணரை பார்க்க வராங்க. அப்ப அவங்களுக்குள்ள நடந்த உரையாடல். நீ வேதனையை தியாகம் செய்ய வேண்டும் சகி. ஆனால் அந்நிகழ்விற்கு நீ பழி தீர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் அதுவே உன்னுடைய கர்மமாக மாறிவிடும். இப்ப பாருங்க, அவமானப்பட்டு திரௌபதி வரும் பொழுது பழி வாங்குற எண்ணம் வந்து அவங்களுக்கு மேலோங்கி இருக்கு. அப்ப வந்து கிருஷ்ணர் வந்து உபதேசம் சொல்றாரு, நீ வந்து அந்த பழி வாங்குற எண்ணத்தை விட்டுவிட வேண்டும். நீ உன் மனதை ஒருவேளை பகையை கொண்டு வியாபிக்கச் செய்தால் தினமும் நீ நரக வேதனையை அனுபவிப்பாய். சோ பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோடவே நீ இருந்தீனா நீ ஒவ்வொரு நாளும் நரக வேதனையை அனுபவிப்பாய். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நாம வந்து இறைவனோட குழந்தையாக மாறி சத்தியுகத்தை உருவாக்கணும். நாம தேவதை குணங்களோடு இருக்கணும். நம்முடைய பழைய அந்த வேண்டாத குணங்கள், கோபம் எல்லாத்தையும் நம்ம விடணும்னு நினைக்கிறோம். ஆனா மனசுக்குள்ள ஏற்கனவே நடந்த பல விஷயங்கள், வலி, காயமாக இருக்கு.
சில சம்பவங்கள் நம்ம மனசை விட்டு போக மாட்டேங்குது. சில பேர் நமக்கு கொடுத்த வேதனைகள், அதனால நமக்கு வரக்கூடிய அந்த பழிவாங்கும் உணர்வு. சோ இது எல்லாமே நாம மனசுக்குள்ள சுமக்க கூடாது அப்படிங்கிறத உபதேசிக்கிறாரு. ஒருவேளை நமக்குள்ள அந்த வேண்டாத உணர்வுகள், நெகட்டிவ் உணர்வுகள் இருந்தா அது நாம தான் கஷ்டப்படுற மாதிரி ஆயிடும். அவர்கள் இழைத்த அநீதிச் செயலுக்காக நீ ஏன் தண்டனை அனுபவிக்க வேண்டும்? சோ அவங்க தப்பு செய்யறாங்க. ஆனா நான் என் மனசுக்குள்ள காயத்தை ஏற்படுத்தி தினம் தினம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா அது என்னுடைய கர்மமாக ஆகிவிடுகிறது இல்லையா? அந்த கர்ம விதி கிளாஸ்ல நம்ம இத பத்தி பேசினோம். சோ மற்றவர்கள் செய்யற கர்மா அவங்களோட பாக்கியம். அவங்க செய்யற கர்மாவை பார்த்து நான் செய்யக்கூடிய கர்மா என்னுடைய பாக்கியமாக ஆகிவிடுகிறது. அதனால இதுல நம்ம கவனம் வைக்கணும். இதுதான் கிருஷ்ணர் உபதேசம் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. உன் மனம் விட்டு பகையை போக்கு. சோ நாம நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பகையை நாம தான் போக்க வேண்டும். மனதை நிர்மலமாக்கு. சோ இந்த மாதிரி வேண்டாத விஷயங்கள் நம்ம மனசுல இருக்கும் பொழுது நம்முடைய தூய்மை கெட்டு போய் விடுகிறது. நிர்மலம் ஆக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? தூய்மையாக ஆக்கு. அந்த வேண்டாத உணர்வுகள் இத நம்ம மனசை விட்டு நீக்கினால் மட்டுமே நாம தூய்மையாக இருக்க முடியும். இதைத்தான் இங்க சொல்றாங்க. பள்ளத்தை தேடி ஓடும் நீர் இறுதியில் சமுத்திரத்தோடு சங்கமிக்கின்றது. கடலோடு கடலாய் கலக்கிறது. அதுபோலவே உன் வேதனைகளை இறைவனிடம் சமர்ப்பித்து விடு. பாருங்க, இங்க பள்ளத்தை நோக்கி ஓடக்கூடிய அந்த தண்ணீர் நதியோட நீர் கடலோட போய் கலந்து விடுகிறது. நதி ஒரு தடவை கடல்ல கலந்துட்டாச்சுன்னா அதற்கப்புறம் நதியோட நீர் தனியாக கடலோட நீர் தனியாக அப்படிங்கிறது கிடையாது. எல்லாமே ஒன்றாக மிக்ஸ் ஆயிடும். அதே போல நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வலி, வேதனை, பழிவாங்கும் உணர்வு, காயப்பட்ட உணர்வுகள், இது எல்லாத்தையும் நம்ம பரமாத்மா கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நல்லா கவனிங்க, இது சொல்றது யாரு? பக்தியில கிருஷ்ணரை தான் பரமாத்மான்னு சொல்லிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இங்க கிருஷ்ணரே பரமாத்மா என்பவர் வேறு யாரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நல்லவரின் துயர் துடைக்க வல்லான் ஒருவன் உள்ளான். அவனிடம் உன் மனக்குறையை ஒப்படைத்து நிம்மதி அடைவாயாக. இப்ப பாருங்க, கிருஷ்ணர் தான் பரமாத்மா அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருக்கணும்? நீ என்கிட்ட கொடுத்துரு, நான் தான் வல்லவன், நான் தான் பரமாத்மா, அப்படிதானே சொல்லியிருக்கணும். ஆனா அவர் இறைவன் என்பவர் வேற யாரோங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. இது நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். உன் வேதனைகளை இறைவனிடம் சமர்ப்பித்து விடு. பாருங்க, உன் வேதனைகளை இறைவனிடம் சமர்ப்பித்து விடுன்னு சொல்றார். இப்ப தான் இறைவனா இருந்தா என்னிடம் சமர்ப்பித்து விடுன்னு சொல்லணும். நல்லவரின் துயர் துடைக்க வல்லான் ஒருவன் உள்ளான். அவனிடம் உன் மனக்குறையை ஒப்படைத்து நிம்மதி அடைவாயாக. சோ நம்முடைய மனக்குறைகளை இறைவனிடம் ஒப்படைத்தால் மட்டுமே நமக்கு மன நிம்மதி கிடைக்கும். அப்ப அந்த இறைவன் யார் என்பது நம்ம புரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் கூட தயக்கம் காட்டக்கூடாது. ஏன்னா அவர்கிட்ட ஒப்படைக்கும் பொழுதுதான் நமக்கு அந்த வலி, வேதனை, அந்த காயம் எல்லாம் ஆறும். அப்போ நம்முடைய பழைய நம்பிக்கைகள் எதுவாக இருந்தாலும் பரிசீலித்து பார்த்து அதை மாற்றிக்கொள்வதற்கு நம்ம தயாராக இருக்கணுங்கிற பாயிண்ட்டும் நமக்கு புரியுது. இதுல கிருஷ்ணர் என்னிடம் ஒப்படைத்து விடு அப்படின்னு சொல்லவே இல்லை, இறைவனிடம் ஒப்படைத்து விடுன்னு சொல்றார். இந்த பாயிண்டையும் நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணணும். சிந்தித்துப் பார் சகி, உனது வேதனையின் வாயிலாக அகிலத்தின் வேதனையை பார். இதுவும் ரொம்ப நல்ல டயலாக். உனது வேதனையின் மூலமாக அகிலத்து வேதனையை பார். இப்ப பாருங்க, நாம என்ன நினைக்கிறோம்? என்னோட பிரச்சனை தீர்ந்தா போதும், எனக்கு சில விஷயங்கள் வாழ்க்கையில வந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறோம்.
ஆனா என்ன சொல்றாங்க, உனது வேதனையின் மூலமாக அகிலத்து வேதனையை பார். இப்ப நாம கூட அப்படிதானே சொல்றோம். பிரம்மா குமாரியில கூட சிவ பரமாத்மா என்ன சொல்றாரு, நீங்க சத்தியுகத்தை கொண்டு வரணும். நீங்க உங்களை மாத்திக்கிறதன் மூலமாக உலக மாற்றம் செய்ய முடியும். சுய மாற்றத்தின் மூலமாக உலக மாற்றம் செய்ய முடியும். பக்தி அப்படி கிடையாது. ரொம்ப தற்காலிகமான வேண்டுதல்கள். அவ்வளவுதான். அதற்கு மேல வந்து எல்லைக்கு அப்பாற்பட்டதை யோசிக்கிற அந்த ஒரு பழக்கம் கிடையாது. ஆனா இங்க பாருங்க. உன்னுடைய துயரங்களை உறுதியானதாக மாற்று. நமக்கு வாழ்க்கையில வரக்கூடிய விஷயங்கள், அந்த துயரங்கள், இதன் மூலமாகவே நாம ரொம்ப உறுதியானவர்களாக மாறிவிட வேண்டும் அப்படிங்கிற ஒன்றை நினைவில் நிறுத்த சகி. எவர் ஒருவர் தன்னுடைய துயரை முன்னிறுத்தி வாழ்கின்றாரோ அவர் தன் நிலையை இழந்து விடுவார். யாரு வந்து தன்னோட பிரச்சனை தான் ரொம்ப முக்கியம், அதை மட்டுமே முன்னாடி வச்சு பேசிட்டே இருக்கிறாங்களோ அவங்க தன்னோட நிலையை இழந்து விடுவார்கள். தன்னோட நிலைனா என்ன? நான் ஆத்மா தூய்மையானவன், நான் சாந்த சுரூபமானவன், நான் சக்தி சுரூபமானவன். ஆனா என்னோட பிரச்சனை பத்தி மட்டும்தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னா என்னோட ஸ்திரத்தன்மை, அந்த ஒரிஜினல் தன்மையிலிருந்து நான் விலகி விடுவேன். ஆனால் எவர் ஒருவர் அகிலத்தின் துயர் அனைத்தையும் தன்னுடைய துயராய் கருதுகின்றாரோ அவர் முன்னிலை பெற்று பலமடைவார். சோ நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கும் பொழுது இந்த கலியுகம் சீக்கிரமா முடியணும், சத்தியுகம் சீக்கிரமா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க ஒரு மிக உயர்ந்த நிலைக்கு போறாங்க அப்படிங்கறத எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. தன்னுடைய துயர் பற்றி மட்டுமே கவலை கொள்வது துஷ்கர்மமாகும். சோ தன்னுடைய கவலைகளை பத்தி மட்டுமே நம்ம யோசிக்கிறது வந்து என்ன சொல்றாரு, துஷ்கர்மம்ங்கிறார். ஆனால் அகிலத்தின் வேதனை அனைத்திற்கும் நல் உபாயம் தேடுவது சத்கர்மமாகும். இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கணும். இப்ப பக்தியோட கதைப்படி பார்க்கும் பொழுது அங்க வந்து பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் தான் பிரச்சனை. உலகத்துல இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒரு பொழுதும் அங்க சொன்னதில்லை இல்லையா? ஆனா இங்க வந்து கிருஷ்ணர் வந்து திரௌபதிக்கு உபதேசம் பண்றாரு. இத கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. கௌரவர்களால உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு நாடு போச்சு, உங்களுக்கு இருக்க இடம் இல்ல, உங்களோட உரிமை போச்சு அப்படி பேசல. உலகத்து துயர் நீக்க வேண்டும், உலகத்துல இருக்க உங்களோட பிரச்சனையை பாரு அப்படின்னு தான் பேசுறாரு. இதுல இருந்தே தெளிவா தெரியுது இது இரண்டு குடும்பத்துக்கு இடையே நடக்கிற சண்டையை பத்தி அங்க கீதாபதேசம் நடக்கல. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மக்கள் ஃபேஸ் பண்ற அந்த துக்கங்கள், அதை பார் அப்படின்னு சொல்றார். இதை கேட்கும் பொழுதே கிருஷ்ணர் வந்து திரௌபதி கிட்ட சொல்ற மாதிரி இல்ல, சிவ பரமாத்மா நம்ம கிட்ட பேசுற மாதிரி ஒரு உணர்வு வருது பாருங்க. ஆம் சகி, நான் கூறுவதை கேள். கொடும்பாவி துரியோதனனை முதலில் மன்னித்து விடு. அந்த செயலை அவனை அழிவின் பாதையில் இட்டுச் செல்லும். அதே போல இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சில பேர் மேல கோபம் இருக்கலாம். அவங்க இப்படி எல்லாம் செய்யறாங்களே அது கரெக்டா? ஆனா கடவுள் வந்து கோபத்தை விட்டுடு, விகாரங்களை விட்டுடுன்னு சொல்றாரே அப்படின்னா நாம கண்டிப்பாக அவங்களை மன்னிச்சுதான் ஆகணும். ஏன்னா மன்னிக்கிறதன் மூலமா நம்மளோட சக்தி விரயமாகாம நம்மை நாமே காத்துக்கொள்கிறோம். ஆனா அவங்க தவறு செய்யறாங்க பாருங்க, அது அவங்கள அழிவை நோக்கி கொண்டு செல்லும். பாருங்க இங்க எல்லாமே கிருஷ்ணர் வந்து திரௌபதிக்கு கோவப்படாத, பிரச்சனை வேண்டாம், மனசுல இருந்த பகையை நீக்கு அப்படின்னு தான் சொல்றாரு. ஆனா பக்தியில என்ன பண்றாங்க, கிருஷ்ணர் வந்து அந்த போருக்கு உதவி புரிந்ததா காமிச்சிருக்காங்க. எவ்வளவு ஒரு முரண்பாடா இருக்கு பாருங்க. நமக்கு உள்ள இருக்க வேண்டிய விஷயங்கள், அந்த இரண்டு சமஸ்காரங்கள், அதற்கு நடுவுல நடக்கிற போருக்காக கொடுக்கப்பட்ட யுக்திகளாக தான் இது தெரியுதே தவிர, வெளியே போய் நம்ம பார்த்தோம் பாருங்க, இவ்வளவு நம்பர்ஸ், எத்தனை யானைகள், எத்தனை குதிரைகள், எத்தனை காலாட்படைகள், இப்படிப்பட்ட ஒரு
மோசமான ஒரு கொடூரமான போரை தூண்டி விடுபவரா இப்படி எல்லாம் பேச முடியும்? ஒரு பக்கம் அப்படிப்பட்ட ஒரு போருக்கு ஹெல்ப் பண்றாரு, இன்னொரு பக்கம் திரௌபதிக்கு இப்படிப்பட்ட உபதேசம் செய்ய முடியுமா? அந்த முரண்பாடை புரிஞ்சுக்கும் பொழுதே இது நம்ம இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதன் பிறகு துரியோதனனைப் போல் எண்ணற்றவர் வாழும் இந்த அகிலத்தை துஷ்டர்களிடமிருந்து காக்கும் வழியினை தேடு. இங்கேயும் பாருங்க என்ன சொல்றாரு, துரியோதனன் ஒருத்தன் தான். ஆனா இது போல உலகத்துல நிறைய துரியோதனர்கள் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய வழியை தேடுங்கிறார். ஆனா இங்க நம்ம பக்தியில சொல்லப்பட்ட கதைப்படி பார்த்தா திரௌபதி எந்த சோசியல் சர்வீஸ் பண்ண மாதிரி தெரியல. அவங்களோட கணவர்கள், அவர்களுடைய குழந்தைகள், அந்த போர்ல நான் ஜெயிக்கணும், எனக்கு பட்ட அவமானம் நீங்கணும், அவ்வளவுதான் இருக்கு. அதை தாண்டி அவங்க யோசிச்ச மாதிரியே தெரியல. ஆனா இங்க கிருஷ்ணர் கொடுக்கிற உபதேசம் பாருங்க, இப்ப இது நமக்கு கரெக்டா பொருந்தது பாருங்க. நமக்கு நடக்கிற விஷயங்களோட அந்த எல்லைக்குட்பட்ட அந்த பார்வையில இருந்து நமக்கு சில பிரச்சனைகள் சில பேர் கொடுக்கலாம். ஆனா அதை பற்றி மட்டும் பார்க்காமல் இந்த உலகமே, அதாவது இந்த கலியுகமே ராவணன் கையில மாட்டிக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்தை கலியுக ராவணன் கிட்ட இருந்து காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு நம்மள பகவான் தூண்டி விடுற மாதிரி இருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது உன் தன்னலமாகாது, அது பொது நலமாகும். இதுல நான் சத்தியுகத்துக்கு போகணும், நான் என்னோட கோபம், அகங்காரம் இதெல்லாம் விட்டுடணும் அப்படின்னா எப்படி இது சரியாகும்? இதெல்லாம் சுயநலம் இல்லையா? நான் சொர்க்கத்துல பதவி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் முயற்சி செய்வது சுயநலம் தானே அப்படி நம்ம யோசிப்போம். அதற்காக என்ன சொல்றாங்க, இது கண்டிப்பாக சுயநலம் கிடையாது. ஏன்னா நாம இந்த விகார குணங்களை விடும் பொழுது அதனால உலகத்துக்கே நன்மை ஏற்படுது இல்லையா? அதனால இது சுயநலம் கிடையாது, பொதுநலம் அப்படின்னு சொல்றாரு. அகிலத்தில் வாழும் நல்லோர் நன்மைக்காக, அவர்கள் முன்னேற்றத்திற்காக யுத்தம் செய். பாருங்க, ஒரு பக்கம் துரியோதன மன்னிச்சிடுங்கிறாரு, இன்னொரு பக்கம் யுத்தம் செய்யுங்கிறாரு. அப்ப இது ரொம்ப தெளிவா தெரியுது. பக்தியில சொன்ன மாதிரியான மகாபாரத போருக்காக சொன்னதே கிடையாது, அப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்ப யுத்தம் செய் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்குள்ள போய் நான் யுத்தம் செய்ய வேண்டும். இறைவன் காட்டிய வழியில் நடக்கும் வேளையினில் எப்படிப்பட்ட ஹிம்சைகள் உருவானாலும் அது தர்ம யுத்தமாகவே கருதப்படும். இங்கேயும் பாருங்க, இறைவன் காட்டிய வழிங்கிறார். இப்ப இறைவன்றது வேற யாரையோ ரெஃபர் பண்ணி அவர் சொல்ற மாதிரி இருக்கு பாருங்க. அப்போ இறைவன் காட்டிய வழிப்படி நாம யுத்தம் செய்யும் பொழுது அதுதான் தர்ம யுத்தம் அப்படிங்கிறார். தர்மத்துக்காக போரிடுவது. இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயங்களாக இருக்கு. கூறு சகி, என் நிச்சயம் கோவிந்தா. வேதனை இருளில் தவித்திருந்தேன். ஞானம் எனும் தீபத்தை என்னுள் ஏற்றிவிட்டீர்கள். இது பாருங்க எவ்வளவு அழகான பாயிண்ட். சோ ஒவ்வொருத்தரும் இப்போ இந்த ஞானத்தை கேட்கும் பொழுது ஏதாவது வாழ்க்கையில விஷயங்கள் நடந்திருக்கலாம், அதனால மனசு வேதனையில இருந்திருக்கலாம். ஆனா இந்த ஞானத்தை புரிந்து கொள்ளும் பொழுது அந்த வேதனை அகன்று விடுகிறது. அப்போ பாறாங்கல் மாதிரி இருந்த மனசு இப்ப லேசாயிடுச்சு, வெறும் ஞானத்தை புரிந்து கொள்வதன் மூலமாகவே. இப்ப இந்த கிருஷ்ணருக்கும் திரௌபதிக்கும் நடுவுல நடக்கக்கூடிய இந்த ஒரு உரையாடல்லையே நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம், அங்க போர் செய்வதற்கான ஒரு விஷயமே இல்லை இல்லையா? ஆனா பக்தியில அடுத்த சீன்லாம் போராதான் இருக்கு. இப்ப போர் நடக்குது, அதுல திரௌபதியோட குழந்தைகள் எல்லாமே இறக்குறாங்க. அப்போ திரௌபதி ரொம்ப வேதனையில இருக்கிற மாதிரி ஒரு காட்சி. அப்போ கிருஷ்ணருக்கும் திரௌபதிக்கும் இடையே நடக்கக்கூடிய அந்த உரையாடல். சிருஷ்டியும் ஒரு மகா விருட்சமே திரௌபதி. நாம கூட கடைசியா பார்த்த கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, சிருஷ்டிங்கிறது ஒரு மரம். அந்த மரத்துல தண்டு பகுதி, விழுதுகள் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதோட கிளைகள், உப கிளைகள், அதுதான் இங்க கீதையில சொல்லப்படுது.
அகிலத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளும் அந்த விருட்சத்தின் உலர்ந்த சருகாகி விழுகின்ற இலைகளே. வீழ்வதென்பது உறுதி. ஆனால் விருட்சத்தில் நிலைத்திருக்கும் காலம் வரையில் சுகம் துக்கம் இரண்டையும் அனுபவிக்க வேண்டியது அவசியமாகின்றது. சோ நாம கூட என்ன சொல்றோம், பரந்தாமத்திலிருந்து நம்ம கீழே வரோம். அப்ப பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, இங்க இந்த நாடகத்துல 3/4 பாகம் சுகம், கால்வாசி தான் துக்கம் அப்படிங்கிறார். அப்ப இது தவிர்க்க முடியாதது. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அந்த விருட்சத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இலைகளும் அந்த விருட்சத்துல இருக்கிற வரைக்கும், விருட்சம்னா மரம், அந்த சுகம் துக்கம் ரெண்டுத்தையும் அனுபவம் பண்ணதான் வேண்டி இருக்கு. யுத்தமானது சுகத்தை நல்கும் என்று நான் கூறவில்லையே. பழி, பேராசை போன்ற உணர்வுகளால் நடத்தப்படும் யுத்தம் சுகத்தை நல்காது. இப்போ பக்தியில சொன்ன மாதிரி குருக்ஷேத்திர போர் நடந்திருக்குன்னே வச்சுக்கோங்க. அப்ப என்ன நடந்தது? கடைசியில எல்லாருமே இறந்து போறாங்க. அந்த பக்கம் இருக்கிறவங்களும் இறந்து போறாங்க, இந்த பக்கத்துல இருக்கவங்களும் இறந்து போறாங்க. அப்ப அந்த பஞ்ச பாண்டவர்களும் திரௌபதி மட்டும்தான் மிச்சம் இருக்கிறாங்க. அப்போ அந்த போர்னால என்ன ஒரு நன்மை கிடைச்சது? ஒண்ணுமே இல்லையே. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த போரே இழந்த நாட்டை திரும்ப பெறணும், துரியோதனனை அழித்து நாட்டை திரும்ப பெறணும். ஆனா இங்க என்ன நடந்தது? கடைசியில எல்லாருமே மலை மேல ஏறி ஒவ்வொருத்தரா கீழே விழுந்து இறந்தாங்க அப்படிதான் காமிச்சிருக்காங்க. சோ அதுவும் நமக்கு சரியாகவே இல்லை, ரொம்ப முரண்பாடாதான் இருக்கு. இந்த யுத்தமானது இந்த உலகத்தின் சுகத்திற்காகவே நிகழ உள்ளது. நாம வெளியில அந்த ஆயுதங்களால போட்டுக்கிற சண்டைனால கண்டிப்பாக நிம்மதி கிடைக்காது. ஆனா இந்த யுத்தம், எந்த யுத்தம்? நாம நமக்குள்ள போடுகிற அந்த பழைய குணங்கள், நம்முடைய ஒரிஜினல் குணங்கள், இந்த சண்டையில உலகத்துக்கு நன்மைதான் கிடைக்கும். அதர்மத்தை வேறறுத்து அகிலத்தில் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவே நிகழவுள்ள யுத்தம் இது. நமக்குள்ள இருக்கிற அதர்மத்தை அழிக்கும் பொழுது வெளியே இருக்கிற அதர்மமும் அழியுது. அப்போ அதர்மத்தை அழிக்கும் பொழுதுதானே தர்மம் நிலைநாட்டப்படும். கேள் திரௌபதி, இறைவனால் வகுக்கப்பட்ட நீதி, நியாயம், தர்மத்தை மனிதகுலம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மீறுவதற்கு முயற்சி மேற்கொள்ளும். இங்கேயும் அகெயின் இறைவனால் வகுக்கப்பட்ட அப்படின்னு சொல்றாரு, என்னால் வகுக்கப்பட்டன்னு சொல்லல. அப்ப இறைவன்றவர் வேற அப்படிங்கிற மாதிரி தான் இங்க பொருள் வர மாதிரி இருக்கு. வகுக்கப்பட்ட நியதிகளை அவர்கள் மீறுவதற்கு பிரயத்தனிப்பர். ஆனால் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டியதும் அவசியம். இல்லையெனில் நீதி, நியாயம், தர்மம் மூன்றும் அடியோடு அழிந்துவிடும். தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டும் சக்தியினை இறைவன் ஒரு சிலருக்கே வழங்குகின்றான். பாருங்க எவ்வளவு அழகான பாயிண்ட். தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய சக்தியை இறைவன் ஒரு சிலருக்கு மட்டுமே வழங்குகின்றான். இங்கேயும் பாருங்க, இறைவன் வேற ஒருத்தரை தான் சொல்ற மாதிரி இருக்கு. அந்த ஒரு சிலர் இப்ப யோசிக்கலாம், இந்த பிரம்மா குமாரிகள்ன்றது நிறைய பேருக்கு தெரியக்கூட இல்லையே, ரொம்ப கம்மி பேர் தானே இருக்காங்க. இவங்க சொல்ற விஷயங்கள்லாம் நல்லதுதான், ஆனா இதனாலலாம் உலக மாற்றம் வருமா? இதுதான் இங்க பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. அந்த சக்தியினை பெற்ற மானிடர்கள் தம்முடைய அனைத்தையும் தியாகம் செய்த பிறகே இறைவன் வேண்டும் தர்மத்தை நிலைநாட்டுகிறார்கள். இறைவன் கொடுக்கக்கூடிய இந்த ஞானத்தை கேட்கும் பொழுது நாம சில தியாகங்கள் பண்றோம். அதுல ரொம்ப முக்கியமான தியாகங்கள் என்ன? முதல்ல நாம அந்த தேக உணர்வு அப்படிங்கறத தியாகம் பண்றோம். நம்மளுடைய பழைய நம்பிக்கைகளை தியாகம் பண்றோம். அந்த ஈகோ இருக்கு பாருங்க, நான் இத்தனை நாளா பக்தியில என்னெல்லாம் புரிஞ்சு வச்சுட்டு இருந்தேன், அதெல்லாம் நான் விட முடியாது. அதாவது தவறுன்னு தெரிஞ்சா கூட அந்த ஈகோ விட மாட்டேங்குது இல்லையா? அப்ப அதை பிடிச்சு வச்சுக்கிறோம் பாருங்க. அந்த தியாகங்கள்லாம் செய்ய வேண்டி இருக்கு. தர்மத்தை ஸ்தாபிக்க அனைத்தையும் துறந்த இவர்களை அகிலமானது இன்றளவும் பூஜிக்கிறது. பாருங்க, நம்ம சொன்னோம் இல்லையா? சோ துவாபர யுகத்துல ஜட சித்திரங்களாக வணங்கப்படுபவர்கள் யார் அப்படின்னா, அவங்க சங்கம யுகத்துல தியாகம் செய்து பழைய நம்பிக்கைகளை
பழைய அந்த பழைய சமஸ்காரங்களை பயன்படுத்தி ஒரு வாழ்க்கை போயிட்டே இருக்குல்ல. இந்த உலகத்துல மெஜாரிட்டி பேர் என்ன செய்யறாங்களோ அதையே செய்யும் பொழுது சுலபமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு அந்த தியாகம் பண்றாங்க இல்லையா? சோ அவர்களை அடுத்த கல்பத்தில் துவாபர யுகம் வரும் பொழுது அனைவரும் பூஜிக்கின்றனர். தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டும் சக்தியினை இறைவன் ஒரு சிலருக்கே வழங்குகின்றான். சோ ஆத்மாவோட ஒரிஜினல் தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய சக்தியே இறைவன் ஒரு சிலருக்கு தான். இங்க கூட இந்த ஞானத்தை எத்தனை பேர் கேக்குறாங்க? கோடியில் சில பேர் தான் கேக்குறாங்க. அதனால்தான் மகாபாரதத்துல கௌரவர்களை 100 பேரா காமிச்சாங்க. ஆனா பாண்டவர்களை 5 பேரா தான் காமிச்சிருக்காங்க. இப்போ ஒரு நாடுன்னு பார்த்தீங்கன்னா கூட நாட்டோட மக்கள் தொகை எத்தனை கோடி கணக்குல இருக்கு. ஆனா ராணுவ வீரர்கள் எவ்வளவு கம்மி பேர் இருக்காங்க இல்லையா? இததான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த சக்தியினை பெற்ற மானிடர்கள் தம்முடைய அனைத்தையும் தியாகம் செய்த பிறகே இறைவன் மீண்டும் தர்மத்தை நிலைநாட்டுகிறார்கள். தர்மத்தை ஸ்தாபிக்க அனைத்தையும் துறந்த இவர்களை அகிலமானது இன்றளவும் பூஜிக்கிறது. ஒன்றை நினைவில் கொள் திரௌபதி, தர்மத்தை நிலைநாட்ட வேதனையை அனுபவிப்பது கடமையாகாது. அது இறைவனது முடிவாகும், சங்கல்பமாகும். இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அதர்மத்தை நிலைநாட்டுவதற்காக சில விஷயங்கள்லாம் நடக்குது. இப்ப உதாரணமாக விநாசம் நடக்குதுன்னா அதெல்லாம் ஒரு துக்கமாக நம்ம எடுத்துக்க கூடாது. அது எல்லாமே நன்மைக்கு தான். ஏன்னா இறைவனுடைய சங்கல்பம் என்ன? தன்னுடைய குழந்தைகள் அத்தனை பேரையும் வீட்டுக்கு கொண்டு போகணும். அவர்களுக்கு மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்வர்க்கம் போன்ற வாழ்க்கையை தரணும். ஆனா அந்த ஸ்வர்க்கம் போன்ற வாழ்க்கையை எவ்வளவு எடுத்துக்கணுங்கிறது அவங்கவுங்க தானே டிசைட் பண்றாங்க. இப்ப போர்க்களத்துல அர்ஜுனருக்கு கொடுக்கப்பட்ட கீதை உபதேசம். நீ என்பது சரீரம் அல்ல, நீ ஒரு ஆத்மா என்பதை உணர். இந்த ரணபூமியில் உன் கண்களுக்கு புலப்படும் ஒவ்வொரு வீரனும் நீ எண்ணுபவன் அல்ல என்பதனையும் உணர். சிறிது காலத்திற்காக அந்த சரீரத்தில் வாசம் செய்கின்றனர். இவர்கள் தேகமானது அழியலாம், ஆனால் அனைவரும் அமரர்களே. மீண்டும் ஓர் புதிய தேகத்தில் பிறப்பெடுப்பார்கள். தன்னை சுத்தாத்மா என்னும் ரூபத்தில் அறியாதவரை, அதர்மத்தை அடியோடு தியாகம் செய்து தர்ம நிலையை எட்டாத வரையில் அந்த ஆன்மாக்களின் பிறப்பெடுத்து மரணிக்கும் பணி தொடரும். சோ இந்த கடைசியில விநாசத்தின் போது 3 விஷயங்கள் நடக்கும். ஒன்று, 3ஆம் உலக போர் நடக்கும். அப்புறம் இயற்கை சீற்றங்கள் நடக்கும். அதுக்கப்புறமா இந்த உள்நாட்டு போர் அதெல்லாம் நடக்கும். அப்போ இப்படிலாம் நடக்குமா அப்படின்னும் பொழுது நமக்கு பயம் வருது. இதற்காக இந்த ஞானத்தை கேட்கணும், இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. எல்லாருமே ஆத்மாக்கள் தான். எல்லாருமே தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் நாடகத்துல இந்த மாதிரி காட்சிகள் இருக்கு. இந்த உடல் தான் அழியுமே தவிர ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. இது தொடர்ந்து காலச்சக்கரம் எப்படி காமிக்கிறோம், இந்த 5000 வருடங்கள் நடந்த விஷயங்கள் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு இல்லையா? சோ அதனால இந்த யுத்தத்துக்கு நீங்க பயப்படக்கூடாது அப்படிங்கறதும் இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது எப்ப ஒருத்தவங்க நான் ஆத்மாங்கிறத புரிஞ்சுக்கலையோ அது வரைக்கும் இந்த போர், அதாவது இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த சக்கரத்துல வந்துகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா சுத்தாத்மா, நான் ஒரு தூய்மையான பவித்திரமான ஆத்மா அப்படிங்கறத புரிஞ்சுக்காத வரைக்கும் இது நடந்துகிட்டு தான் இருக்கும். இதுவே பிரம்ம வித்யின் முதற் பாடமாகும். பார்த்தா, ஜனனமெடுத்த தேகம் மடியத்தான் வேண்டும் அர்ஜுனா. அதோடு மடியும் யாவரும் அவனியில் அவசியம் மீண்டும் பிறப்பெடுப்பார்கள். சோ இப்போ இந்த விநாசத்தின் பொழுது எல்லாருமே இந்த சரீரத்தை விட்டால் கூட கண்டிப்பாக அவங்க மறுபடியும் அடுத்த கல்பத்துல இந்த பூமியில பிறக்கத்தான் செய்வார்கள். இப்போ சமர்ப்பணம் அப்படிங்கறதோட அதனுடைய விளக்கம் சொல்றாங்க. நீ எப்போது உன்னில் ஆத்ம ஞானத்தை பெறுகிறாயோ அந்த கணம் முதற்கொண்டு நீ என்னுடன் இணைவாய்.
ஸோ இப்போ நாம வந்து ராஜயோகா மெடிடேஷன் கத்துக்கிறோம். அதுல மெயினா வந்து ஆத்மாவோட பேட்டரிய சார்ஜ் பண்ணணும். அப்ப ஆத்மாவோட பேட்டரிய சார்ஜ் பண்ணணும்னா பரமாத்மாவோட நமக்கு கனெக்ஷன் வரணும். அப்ப பரமாத்மாவோட கனெக்ஷன் வரணும்னா அவர் யாரு, என்ன, அவர் என்ன ஞானம் சொன்னாரு, இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அங்க சமர்ப்பணம் வரும். எதுவரைக்கும் நம்ம பழைய விஷயங்களை இறுக்கமாக பிடிச்சு வச்சிருக்கோமோ அங்க வந்து நம்மால சமர்ப்பணம் ஆக முடியாது. புரியுதுங்களா? எதுவரைக்கும் நம்ம பழைய விஷயங்கள், இப்ப நம்ம கோவிலுக்கு போகும் பொழுது எல்லாரையும் சாமி, எல்லாருமே கடவுள். அதே போல இங்க பிரம்மா குமாரியில கூட ஏதோ சிவ பரமாத்மான்னு சொல்றாங்க. இருந்துட்டு போகட்டுமே. அவரும் கடவுள், இவரும் கடவுள், அவரும் கடவுள் அப்படின்னா அங்க வந்து சமர்ப்பண புத்தி வராது. அங்க சமர்ப்பணம் ஆகலைன்னா கனெக்ஷன் இருக்காது. சரியான கனெக்ஷன் இல்லைன்னா நம்மால அந்த சக்திகளை பெற முடியாது. என் அங்கம் எனும் எண்ணம் முன்னில் தோன்றி அனைத்தும் பரந்தாமன் என்னும் உண்மையை உணர்வார். நானும் ஆத்மா, சிவனும் ஆத்மா, சிவனுடைய குணங்களும் என்னுடைய குணங்களும் ஒன்றுதான் அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்கு எப்பொழுது வருதோ அப்பதான் வந்து எல்லாமே கடவுள், மற்றது எல்லாமே இங்க டிராமால நடக்கிற ஒரு காட்சி. அப்ப இறைவன் மட்டும்தான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த கம்ப்ளீட் சரண்டர் ஆகிறது நடக்கும். ஆனால் அந்த நிலையை நீ அடைய வேண்டுமாயின் என்னிடம் உனது முழுமையான சமர்ப்பணம் அவசியம். சோ அங்க கூட என்ன காமிச்சிருக்காங்க, அர்ஜுனர் நிறைய கேள்வி கேட்கிற மாதிரியும் கடைசியில சமர்ப்பணம் ஆகும் பொழுதுதான் அந்த விஸ்வரூபம் தெரிந்ததாக சொல்லப்படுது. இப்ப நமக்கு கூட நான், எனது அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து அந்த பற்று இருக்கு. என்னுடைய நம்பிக்கைகள், என்னுடைய மதம். ஏன்னா மதம்னு வந்தாலே அங்க வந்து ஆன்மீகம் இருக்கு. நான் இந்த மதத்தை சேர்ந்தவன், என்னுடைய புனித நூல் இதுதான், என்னோட குரு இவர்தான் அப்படின்னு நம்ம எப்படி நம்ம நம்முடையதுன்னு நினைச்சிட்டு இருக்கோமோ அது வரைக்கும் அங்க சமர்ப்பணம் ஆகவே முடியாது. இறைவனை நம்மால புரிந்து கொள்ளவே முடியாது. எவ்வளவுதான் கிளாஸ் எடுத்தாலும், எவ்வளவுதான் மெடிடேஷன் சொல்லி கொடுத்தாலும் அங்க மனசு லயிக்காது. பரமாத்மா ஜோதி சுரூபமாக இருக்கிறார். அங்க போய் அங்க அன்போடு இவர்தான் என்னுடைய தந்தை, இவர்தான் என்னோட குருன்னு நமக்கு புரியும். பிரம்மா குமாரியில எந்த ஒரு தேகதாரியும் குரு கிடையாது. இது பலமுறை சொல்லியிருக்கு. பிரம்மா பாபா கூட குரு கிடையாது. பிரம்மா குமாரியில இருக்கிற யாருமே குரு கிடையாது. இங்க சாக்ஷாத் சுயம் பகவான் சொல்ற ஞானத்தை தான் நம்ம இங்க ஷேர் பண்றோம். ஆனா அது எப்ப புரிஞ்சுக்க முடியும்னா நான் ஆத்மா அப்படிங்கிற அந்த உணர்வு வந்தால் மட்டும்தான் அங்க வந்து உணர்வு வந்தால் மட்டும் இல்ல, நமக்குள்ள இருக்கிற அந்த விகார குணங்கள் எல்லாம் நம்ம விடதான் சிவ பரமாத்மாவை நம்மால புரிஞ்சுக்க முடியும். தவிர பார்த்தா நீ ஒரு மாமனிதன் என்பதை மறந்து விடாதே. உலகத்தார் உன்னை உதாரணம் காட்டி உன்னை பின்தொடர்ந்து காமம் தன்னலம் என்ற பாதையில் நடப்பார்கள். ஏனெனில் ஒரு சிறந்த மனிதனுடைய உதாரணம் உலகிற்கு எடுத்துக்காட்டாக மாறிவிடுகிறது. என்னை எடுத்துக்கொள். இப்ப பாருங்க, நாம செய்யற விஷயங்கள் எல்லாமே மற்றவர்கள் காப்பி பண்ணுவாங்க, நம்மளை உதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள். அப்ப நாம அந்த மாதிரி நடந்துக்க கூடாது அப்படிங்கறதுதான் சொல்றாங்க. திரிலோகத்தில் நான் எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. திரிலோகத்தில் நான் விரும்புவதை அடைய யாராலும் தடுக்க இயலாது, தவிர்க்கவும் முடியாது. இருப்பினும் நான் உன் எதிரில் உள்ளேன். கடமை ஆற்றுகிறேன் பார்த்தா, கடமை ஆற்றுகிறேன். ஒன்றை எடுத்து காட்டுகிறேன், ஒன்றை நிரூபிக்கின்றேன். நிஷ்காம கர்ம பாதையில் செல்வது எல்லா ஜீவன்களாலும் இயலும் என்று. இப்போ வந்து இங்க வந்து கிருஷ்ணர் என்ன சொல்றதா காமிச்சிருக்காங்கன்னா, எனக்கு வந்து எதுவுமே செய்யணும்னு அவசியம் இல்லை, ஆனாலும் நான் செய்யணும். இப்ப வந்து பரமாத்மாவுக்கு தெரியும் யாரு வந்து சத்தியுக தேவதைகளாக வருவாங்க, 9 லட்சத்துல யார் வருவாங்க, திரேதா யுகத்துக்கு யார் வருவாங்க, யார் வந்து சத்தியுகம் திரேதா யுகத்துக்கு கூட வரமாட்டாங்க, எல்லாமே தெரியும். ஆனா அவருடைய கர்மங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவர் முக்காலமும் அறிந்தவர். எந்த குழந்தை இந்த ஞானத்தை கேட்கும், எந்த குழந்தை இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கும், எந்த குழந்தை முயற்சி பண்ணும், எல்லாமே அவருக்கு தெரியும். எந்த குழந்தை செய்யாதுன்னு தெரியும். ஆனாலும் எல்லாருக்குமே சமமாக ஞானத்தை சொல்லி கொடுப்பது, அவர்களுக்கு புரிந்து கொள்வதற்கு முயற்சி ஹெல்ப் பண்றது, இது எல்லாத்தையுமே அவர் தான் பிரம்மா குமாரிகள் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அவர் வந்து எனக்கு தெரியும் இவங்கெல்லாம் வந்து வரமாட்டாங்க, இவங்கெல்லாம் செய்ய மாட்டாங்க, இவங்களுக்கெல்லாம் சொல்றது வேஸ்ட் அப்படின்னு நினைத்தால் அங்க வந்து கர்மங்கள் நின்றுடும். அந்த கர்ம சக்கரம் நிற்க கூடாது.
அப்ப நானே வந்து ஒரு சுயநலமற்ற ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு சேவையை செய்யறேன், என்னை பார்த்து நீ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. சஞ்சயா, வாசுதேவன் சொல்ல வந்தது என்ன? மகாராஜா, இவ்விடத்தில் வாசுதேவ கிருஷ்ணரின் குரலே மாறியுள்ளது. பேசுவது அவரன்றி யாரோ உரைப்பது போல் உள்ளது. பாருங்க, இங்கேயே கூட தெளிவா சொல்லியிருக்காங்க. இது வந்து கிருஷ்ணர் சொன்ன மாதிரி இல்ல, வேற யாரோ சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பாருங்க. வேறு யார்? மகாராஜா, குந்திபுத்திரன் அர்ஜுனன் புரிந்து கொண்டது யாதென்று யான் அறியேன். வேறு யாராலும் கூற இயலாது. சோ விதுரர் வந்து நமக்கு நல்லா தெரியும், ரொம்ப நல்லவர், ரொம்ப புத்தி கூர்மை உள்ளவர். அப்ப வந்து அவருக்கு புரியுது, இது வந்து கண்டிப்பாக கிருஷ்ணர் சொன்னது இல்ல, வேற யாரோ சொன்னது. அப்போ இந்த கீதை உபதேசம் கூட பிரம்மா பாபா சொன்னதும் கிடையாது, மற்றவர்களும் சொன்னது கிடையாது, கண்களுக்கு புலப்படாத சிவ பரமாத்மா சொன்னது. இது யாருக்கு வந்து புத்தி கூர்மையா இருக்கோ அவங்க மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறதுதான் இங்க வெளிப்படுத்துறாங்க. மூவுலகிலும் அவர் விருப்பப்பட்ட அடைய நினைக்கும் பொருள் எதுவானாலும் அடைந்து விடும் என்று கூறுகிறாரே. அவர் சொல்வது யாதெனில் மூவுலகில் அவர் செய்வதற்கு இனி எதுவும் இல்லை. இருப்பினும் அவர் கடமையை ஆற்றுகிறார். இப்போ சிவ பரமாத்மாவுக்கு இந்த பூமியில, இந்த 3 உலகத்துல அவருக்கு ஏதாவது வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமே கிடையவே கிடையாது. அவர் நினைச்சா சத்தியத்துக்கு வர முடியும், ஆனாலும் அவரு வரவும் மாட்டாரு. ஆனாலும் அவருடைய கர்மங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா சங்கம யுகத்துல இறைவனோட ரோல் இருக்கு, அவர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கர்மங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவர் மட்டும் கடமையாற்றாவிடில் உலகம் அவரை மேற்கோள் காட்டி கடமையை கைவிட்டு விடும், கர்ம சக்கரம் நின்றுவிடும். அது மட்டும் நின்றுவிட்டால் சமூகம் அழிந்துவிடும். இந்த சர்வநாசத்தின் காரணம் அவர்தான் என கூறுவார்கள். சஞ்சயா, இதை ஒரு சாதாரண அல்லது அசாதாரண மனிதனால் சொல்ல இயலாது. சாதாரண அசாதாரண மனிதனால் சொல்ல முடியாது. நான் வாசுதேவ கிருஷ்ணன் அல்ல, எது வம்சத்தைச் சேர்ந்தவன் அல்ல, நான் மானிடனும் அல்ல, நான் பரபிரம்மமாவேன் குரு சிரேஷ்டரே. பாருங்க, அவரே சொல்லிட்டாரு, நான் வாசுதேவன் அல்ல. எவ்வளவு அழகா அந்த டயலாக்லயே வந்து வெளிப்பட்டுருச்சு, நான் பரபிரம்மம், நான் கிருஷ்ணன் கிடையாது. பாருங்க, அங்கே வந்து கிருஷ்ணர் வாயிலேயே அந்த டயலாக வெளியில வர வச்சுட்டாங்க. நானே சத்தியம் ஞானம் தர்மமாவே. கிருஷ்ணர் எதற்கு நான் கிருஷ்ணர் அல்லன்னு சொல்லணும்? புரியுதுங்களா? பிரம்மா உடலில் வந்து சிவ பரமாத்மா சொல்றாரு, வாசுதேவ கிருஷ்ணன் அல்ல, எது வம்சத்தைச் சேர்ந்தவன் அல்ல, நான் மானிடனும் அல்ல, நான் நமக்கே தெரியும் கிருஷ்ணர் மனித பிறவி எடுக்கிறாரு. ஆனா இங்க என்ன சொல்றாங்க, நான் மானிடன் அல்ல. சொல்றது யாரு? சிவ பரமாத்மா. நான் மானிடன் கிடையாது, நான் கிருஷ்ணர் கிடையாது, நான் வசுதேவன் கிடையாது, வாசுதேவ் கிடையாது, பரபிரம்மமாவேன் குரு சிரேஷ்டரே. பரபிரம்மம் அப்படின்னு சிவ பரமாத்மாவை தான் சொல்லப்படுது. நானே சத்தியம் ஞானம் தர்மமாவே. என் அனுமதி பெற்றே நடக்கிறது யுத்தம். சிவ பரமாத்மாவோட அனுமதியோட தான் இங்க ஒரு மகாபாரத போர் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போர் நமக்கு உள்ள நடக்குது, அது சிவனோட அனுமதியோட தான் நடக்குது. பிறப்புகள் அனைத்தும் எனக்கு நினைவுள்ளது, ஆனால் உனக்கு ஞாபகம் இல்லை. பரந்தப்பா, யாம் பிறப்பில்லாதவன். பாருங்க, கிருஷ்ணர் வந்து குழந்தையாக பிறந்தது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இங்க என்ன சொல்றாங்க, எனக்கு பிறப்பு கிடையாதுங்கிறார். அப்ப எப்படி இது கிருஷ்ணர் சொல்லி இருக்க முடியும்? சிவன் தானே சொல்ல முடியும் எனக்கு பிறப்பு கிடையாதுன்னு. அழிவில்லாதவன், எல்லா ஜீவராசிகளுக்கும் சுவாமி. பிறகும் கூட யாம் எம்மை இயற்கைக்கு அடிமையாக்கி எமது யோக மாயை எல்லா ஜீவராசிகளுக்கும் சுவாமி. நல்லா யோசிச்சு பாருங்க, சிவனை கடவுளாக எல்லாருமே உலகத்துல இருக்க அத்தனை தர்மமும் ஏற்றுக்கொள்கிறது. பெயர் வேணா மாத்தி மாத்தி சொல்லலாம், ஆனா காட் இஸ் லைட், ஒளி ஸ்வரூபத்துல அனைத்து தர்மமும் ஏற்றுக்கொள்கிறது. ஆனா கிருஷ்ணரை வந்து இந்து தர்மத்தை தவிர வேறு யாருமே ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆனா இங்க என்ன சொல்றாங்க,
அனைத்து ஜீவராசிகளுக்கும் நான் சுவாமினா அது எப்படி கிருஷ்ணர் சொல்ல முடியும்? சிவன் தானே சொல்ல முடியும். பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். So, அவருக்கு அந்த யோக மாயையின் மூலமாக நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறார். சோ சிவ பரமாத்மாவுக்கு எப்ப வேணாலும் ஒரு உடல்ல பிரவேசிக்க முடியும், எப்ப வேணாலும் வெளியே போக முடியும். இந்த சக்தி எல்லாருக்குமே கிடையாது இல்லையா? சோ இதன் மூலமாகவும் நமக்கு கீதாபதேசம் செய்தது சிவ பரமாத்மா ஆம். என்பது புரிகிறது. பார்த்தா யாம் தோன்றுவதுண்டு, யாம் வருவதுண்டு. எப்போதெல்லாம் தர்மம் அழிந்து போகின்றதோ அப்போது யாம் வருகிறோம். சோ ஒவ்வொரு கல்பத்திலையும் தர்மம் அழிவது அந்த கலியுகத்தோட இறுதியில தான். சோ அப்பொழுதெல்லாம் நான் வருவேன். எப்போது அதர்மம் ஓங்குகிறதோ அப்போது யாம் வருகிறோம். நல்லவர்களை காப்பாற்ற யாம் வருகிறோம். துஷ்டர்களை அழிப்பதற்கு யாம் வருகிறோம். தர்மத்தை நிலைநாட்ட யாம் வருகிறோம். முடிவுள்ள இவ்வாழ்க்கை மிகவும் முக்கியமானது. எனவே முடிவுள்ள இவ்வாழ்நாளை அர்த்தமுள்ளதாக சமூக நலனுக்காக மாற்ற பார்த்தா. சரி, எப்படியும் நமக்கு இன்னும் கொஞ்சம் வாழ்க்கை தான் இந்த உடல்ல இருக்கு. அப்ப இத இந்த உலக நன்மைக்காக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற உபதேசம். ஞானம் என்பது ஒரு ஒளி. இந்த ஒளியை நீ பெற்றுக்கொள். நீ அவ்வாறு செய்துவிட்டால் எந்த பிரமையில் நீ மாட்டிக்கொண்டிருக்கிறாயோ அதிலிருந்து தப்பித்து விடலாம். அதிலிருந்து மட்டும் தப்பித்து விட்டால் பார்த்தா நீ மன அமைதி பெறுவாய். தனஞ்சயா, அமைதிக்கான நேரான பாதை யாம்தான். எவர் எம்மை வேள்வியின் குறியாக சோ அமைதிக்கான பாதி நான் தான் சொல்றாரு. ஆனா எங்க சொல்றாரு? ஒரு கொடூரமான யுத்த களத்துல. ஆனா அது எப்படி இருக்க முடியும்? இதுலயே நமக்கு தெரியுது, பக்தியில நாம புரிஞ்சுக்கிட்ட அந்த ஒரு குருக்ஷேத்திர போர் இது கிடையாது. அனைத்துலகின் சுவாமியாக தவிர எல்லா பிராணிகளின் நேசனாக நினைக்கிறார்களோ அவர் மன அமைதி பெறுவார். யாமே உற்பத்தியின் வித்து பார்த்தா. நாமளும் சொல்றோம் இல்லையா, மனித சிருஷ்டியின் விதையாக இருப்பவர் சிவபாபா. ஆனா கிருஷ்ணரை துவாபர யுகத்துல காமிச்சிருக்காங்க. இப்ப துவாபர யுகத்துக்கு முன்னாடி சத்தியுகம் திரேதா யுகத்திலயும் மனிதர்கள் வாழ்ந்தாங்க இல்லையா? அப்ப ஆல்ரெடி மனிதர்கள் வாழ்ந்தாங்கன்னா எப்படி வித்துன்னு துவாபர யுகத்துல சொல்ல முடியும்? இதெல்லாம் கூட நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய விஷயங்கள். கமலநயனா, என் கண்கள் திறந்து விட்டன. தயக்கங்கள், சந்தேகங்கள் அகன்று விட்டன. தாங்கள் சொன்னதுதான் உலகின் சத்தியம். அதைத் தவிர வேறு சத்தியம் இல்லை. ஆனால் பரமேஸ்வரா, கவனிச்சிங்களா என்ன சொல்றாரு அர்ஜுனன்? பரமேஸ்வரா, பரமேஸ்வராங்கிற வார்த்தையை கிருஷ்ணரை பார்த்து சொல்ல முடியுமா? ஆனால் பரமேஸ்வரா, நான் தங்களின் தெய்வீக உருவத்தை தரிசிக்க விரும்புகிறேன். பரமேஸ்வரன் அப்படின்னா அது சிவனை மட்டுமே குறிக்கக்கூடிய ஒரு சொல். இதெல்லாம் நம்ம டிவியில பார்த்திருக்கோம். ஆனா எத்தனை விஷயங்கள் நம்ம கண்ணிலேயே படல பாருங்க. பாவமற்ற அர்ஜுனா, உனது இந்த கண்களால் எனது அந்த சுரூபத்தை நீ காண இயலாது. பாருங்க, இங்க கிருஷ்ணர் உடல்ல சதையோடு எலும்பும் தோலுமா இருக்கிறாரு. அதாவது 5 தத்துவங்களான உடலோடு இருக்கிறாரு. ஆனா என்ன சொல்றாரு? உன்னால என்ன பார்க்க முடியாதுங்கிறாரு. அப்ப பார்க்க முடியாதது சிவ பரமாத்மாவை மட்டும்தானே. இதுலயே பாருங்க எவ்வளவு தெளிவா சொல்றாங்க. அதை காண்பதற்கு திவ்ய திருஷ்டியை உனக்கு கொடுக்கின்றேன். சோ திவ்ய திருஷ்டினா நம்ம என்ன சொன்னோம்? நாம அந்த ஞான திருஷ்டி, ஞானத்தின் மூலமாக பரமாத்மாவை தெரிந்து கொண்டு அந்த ஞான திருஷ்டியின் மூலமாக மட்டும்தான் பரமாத்மாவை பார்க்க முடியும். ஆனா இங்க கிருஷ்ணர் நமக்கு எதிரிலேயே, அர்ஜுனருக்கு எதிரிலேயே இருக்கிறாரே, என்ன பார்க்க முடியாதுன்னு சொல்றாரு பாருங்க. சோ இங்க கிருஷ்ணர் சொன்னது கிடையாது, கிருஷ்ணரே இது குறிப்பிடவில்லை என்பதும் நமக்கு புரியுது. இங்க வானத்துல ஓம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஓம்னா நமக்கு அர்த்தம் தெரியும், நான் ஆத்மா. ஹெம் ஆத்மாங்கிறது தான் ஓம், நான் ஆத்மா. அப்ப நான் ஆத்மான்னு சிவ பரமாத்மா தானே சொல்ல முடியும். கிருஷ்ணர் தான் தேகத்தோட இருக்கிறார் இல்லையா? சோ இதுவும் நமக்கு புரியுது. சோ நம்ம நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பார்த்தோம்.
இப்ப நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கா? அதாவது என்ன சொல்ல வரோம்னா, இந்த கீதாபதேசம், பகவத்கீதை இது எல்லாமே சங்கம யுகத்துல சிவ பரமாத்மா பிரம்மா மூலமாக சொன்ன விஷயங்கள் தான். அதன் மூலமாக தான் இந்த பழைய உலகம் அழிந்து புதிய உலகம் ஸ்தாபனை செய்யப்படுகிறது. சத்தியுகத்திலும் திரேதா யுகத்திலும் நமக்கு சொர்க்க வாழ்க்கை அப்படிங்கிறதுனால ஞானமோ கைடன்ஸோ தேவைப்படல. துவாபர யுகத்துல நம்ம உடல் உணர்வுக்கு விகாரங்களுக்கு அடிமையாகும் பொழுதுதான் நமக்கு துக்கங்கள் வருது. அப்போ அங்க சிவ பரமாத்மா ரோல் கிடையாததுனால இங்க சங்கம யுகத்துல சொன்ன இந்த சிவனோட மகா வாக்கியங்கள் தான் அங்கே மகாபாரதமாக பகவத்கீதையாக எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம மத்தவங்க இல்ல, நாம பக்தியில யார பரமாத்மான்னு நினைச்சிட்டு இருந்தோமோ அந்த ஸ்ரீ கிருஷ்ணர் வாயிலாகவே நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோமா, புரிஞ்சுக்கிட்டோமா? இதுதான் இந்த வகுப்போட இறுதியான கேள்வி. நல்லா தெளிவா தெரிஞ்சாச்சு மேடம், தெரிஞ்சுக்கிட்டோம் மேடம். தேங்க்யூ மேம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.